நமக்கே புரியாத போது தெலுங்காரனுக்கு எப்படி புரியும், மலையாளத்தானுக்கு எப்படி புரியும், கன்னடத்துக்கு எப்படி புரியும்? ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஓடாது. மகன்களை சரியா வளர்க்க தெரியாத முட்டாள்களா வளர்த்த ஒரு தாய்க்கு மருமகளுக்கு அறிவு சொல்றதுக்கு யோக்கியதை உண்டா? சிவகார்த்திகேயன் இதை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அப்போ இதுல என்ன இருக்கு சார்? பாரதி ராஜா சமுதாயத்துல இந்த அறுத்து கட்டுறதுங்கிறது சர்வசாதாரணம். தாய் கிழவி நல்லவள் அல்ல அந்த படத்துலயா இல்ல? ஆமா, அதாவது அந்த குறிப்பிட்ட சமுதாயம் என்னன்னா நீங்க படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பாரதி ராஜா சமுதாயம். ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம இப்போ சினிமாவில் என்ன நடக்குது, படத்தை பத்தின நல்ல ரிவ்யூ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்பவுமே நம்ம சினிமாவை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுவோம். படம் எப்படி இருக்கு, அந்த படத்தை பத்தின ஒரு விமர்சனம் நீங்க சொன்னாதான் ஆடியன்ஸ்க்கு அது கரெக்டா இருக்கும். சோ தாய் கிழவின்ற ஒரு படம் இப்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு? தாய் கிழவியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதுரை மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு. சமுதாயத்தில் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஆஸ் இட் இஸ் அந்த உயிர் துடிப்போடு சொல்லியிருக்காரு அந்த படத்தினுடைய இயக்குனர் முருகேசன் செந்தில்குமார் நினைக்கிறேன். அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதாவது அந்த குறிப்பிட்ட சமுதாயம் என்னன்னா நீங்க படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பாரதி ராஜா சமுதாயம். அந்த படத்துல ராதியா ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. அருமையான நடிப்பு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. முதல்ல ஒரு 5 நிமிஷம் சினிமால கலக்கிருக்கும் ராதிகா சரத்குமார். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேற ரேஞ்ச். அதாவது நான் எம்ஆர் ராதா பொண்ணுடான்னு சொல்லிச்சு இல்லையா, அதே மாதிரி எம்ஆர் ராதாவுடைய டயலாக்ஸ் எப்படி ரத்த கண்ணீர்ல இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலயும் 10 நிமிஷம் அந்த ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா சொன்ன டயலாக்களை அப்படியே அந்த ஈவேராவின் சிந்தனைகளை மெருகுபடுத்தி சொல்லும். அதாவது பெண்ணுரிமை, அதாவது எல்லா பெண்களும் குறிப்பா மனைவிகள் சொந்த காலில் நிக்கணும், கணவனுடைய வருமானத்துல நிக்க கூடாது, நீங்க சொந்தமா சம்பாதிக்கணும், அதுக்கான ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளுங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். அதாவது பெண்ணுரிமை அதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விழிப்புணர்வை சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் எப்படி வாழ வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். ஆனா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த படம் ஒரு மதுரையில் உள்ளவங்களுக்கு புரியும், தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு புரியாது, தருமபுரியில் உள்ளவங்களுக்கு புரியாது, சென்னையில் உள்ளவங்களுக்கு அந்த பாஷை புரியாது. அவ்வளவு ஃபாஸ்டா பேசியிருப்பாங்க, இயல்பா பேசியிருப்பாங்க. அதாவது புரியாது. ஒண்ணு நமக்கே புரியாத போது தெலுங்காரனுக்கு எப்படி புரியும், மலையாளத்தானுக்கு எப்படி புரியும், கன்னடத்துக்கு எப்படி புரியும்? ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஓடாது. அதனால அவங்க இது தமிழ்நாட்டுக்கே உரிய படம்னு சொல்லி தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் வேண்டாம், ஒருவேளை படம் தாய் கிழவி சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சுன்னா அதை ரீமேக் பண்றதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதனால இப்ப தமிழ்நாட்டுல மட்டும். ஆனா தாய் கிழவி நல்லவள் அல்ல அந்த படத்துலயா இல்ல? ஆமா, தாய் கிழவி அந்த பவுனுத்தாயிங்கிற கேரக்டர் நல்ல கேரக்டர் இல்ல. எப்படி ரத்த கண்ணீர் படத்துல எம்ஆர் ராதா கேரக்டர் எவ்வளவு மோசமான கேரக்டர். அவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாரு, ஆனா அவரு மோசமானது. அதே மாதிரி இந்த படத்துல தாய் கிழவிங்கிற பொண்ணுத்தாயி மோசமானது. 3 பசங்க, அருள்தாஸ், பாலசரவணன், அப்புறம் இன்னொரு டைரக்டர், 3 பேருமே வேலை வெட்டி இல்லாதவனுங்க, விளங்காதவனுங்க. ஒரு தாய் தன்னுடைய மகன்கள் 3 பேரையும் நல்லா வளர்க்காதவன், இவன் எப்படி மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம்? அந்த மருமகளை விளங்காத இந்த கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வட்டி கொடுப்பாங்க. வட்டிக்கு கொடுக்கும்போது அந்த வட்டி கொடுத்த பணத்துல வர்ற வருமானத்தை அந்த மருமகளுக்கு கொடுத்து ஏதாவது சுயமா ஒரு தொழில் சம்பாதிங்கன்னு சொல்லி கொடுத்துக்கலாம்ல, கொடுக்கல. அவங்க பாவட்ட சின்னமா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 பசங்களுக்கும் தன்னுடைய தாயை உயிரை காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. அது காரணமும் ராதிகா தான். அதோட நடத்த ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கல்யாணத்தின் போது ஒரு 25 பவுன் நகை தரேன்னு சொல்லிப்பாங்க. ஆனா 20 பவுன் தான் கொடுத்துருப்பாங்க, மீதி 5 பவுன் கொடுக்கல. அவன் என்ன பண்ணுவான்,
நீ 5 பவுன் வாங்கிட்டு வான்னு சொல்லி பொண்டாட்டி கொண்டு விட்டுட்டு போயிடுவான். யார்கிட்ட? ராதிகாட்ட. சரிப்பா அந்த 5 பவுன் தானே வேணும், இந்த எடுத்துட்டு போ நீ சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த 5 பவுனை நீ புருஷன்கிட்ட கொடுக்கான்னு சொல்லி அனுப்பணும்ல, வீட்டிலே வச்சுக்கிட்டான். ஆனா கடைசியில அந்த மருமகன் தான் 4 லட்ச ரூபா கொடுத்தது ராதிகாவுடைய உயிரை மீட்பது. அப்போ அந்த மருமகனுக்கு நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆமா. நேர்மாறா புருஷனை பொண்டாட்டியும் பிரிச்சிடும். அவங்க சமுதாயத்துல இந்த அறுத்து கட்டுறதுங்கிறது சர்வசாதாரணம். அப்போ எப்படின்னா மகளே சொல்ல மாட்டா என் புருஷன் விட்டு நீ அறுத்து விட்டுரு அப்படின்ட்டு, மகளை கேட்காமே தன்னிச்சையா அறுத்து விட்டுரு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அப்படி ஒரு தன்னுரிமை, விழிப்புணர்வு, சுயமரியாதை எல்லாம் பேசுற தாய் கிழவி மகிட்ட நீ அவனோட தொடர்ந்து வாழ போறியா இல்ல வேற கல்யாணம் பண்ணி கேட்கணுமா இல்லையா? கேட்காம கல்யாணம் பண்ணிக்கணும். அது நல்ல தாய் கிழவியா? நல்ல தாய் கிழவி இல்ல. ஆனா அது ஏதோ கதைக்கான ஒரு பொருளா இருக்கலாம்ல சார். நான் கேட்கறது கதைக்கான பொருளா இல்ல, இருக்கட்டும். ஆனாலும் அது அறிவுரை சொல்ற அளவுக்கு அது தகுதியானதாங்கிற கேள்வி இல்ல. இப்போ நான் வந்து மத்தவங்கிட்ட தண்ணி அடிக்காதன்னா நான் தண்ணி அடிக்காம இருக்கணும். ஆமா. நான் சிகரெட் குடிக்காதுன்னா நான் சிகரெட் குடிக்காம இருக்கணும். நான் ஃபுல்லா சிகரெட் அடிப்பேன், ஃபுல்லா தண்ணி அடிப்பேன்ட்டு தண்ணி அடிக்காத அப்படின்னா ஏய் நீ முல்ல தண்ணி அடிக்கான்னு சொல்லிட்டு போனா இல்லையா? ஆமா. முதல்ல அந்த அதானே சொன்னேன், தாய் கிழவி பாத்திரம் நல்ல பாத்திரம் அல்ல. அது அறிவுரை சொல்றதுக்கான தகுதி அதுக்கு இல்ல. லாஜிக் இல்லாம இருக்குன்றீங்க. ஆமா, அதான் என்னுடைய கருத்து. சும்மா ஊருக்கு உபதேசம், நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டியா? ஊருக்கு தான் உபதேசமா? உனக்கு உன் மகள்களை நீ ஒழுங்கா வளர்த்தியா? உன் பசங்களை வளர்த்தியா? அதாவது இப்ப அந்த பசங்களுக்கு தன்னுடைய அம்மா சாவு கிடப்பா, எப்ப சாவான்னு நினைப்பாங்க. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை அவங்க. அப்புறம் அம்மா காரிக்கிட்ட ஒரு 160 பவுன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணவனுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் விசாப்பானுங்க. அப்புறம் பொண்டாட்டி கழுத்துல நகையெல்லாம் எடுத்து அடகு வைப்பானுங்க. கடைசியில மர்மம் தான் தாய் கிழவியை காப்பாத்துவார். ஆக லாஜிக் இல்லாத ஒரு கதை, பரபரப்பான கதை. வசூல் ரீதியா எப்படி இருக்கு சார்? பெரிய அளவுக்கு இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது முத நாள் வந்து ரொம்ப புவரா இருந்துச்சு. அப்புறம் நல்ல விமர்சனங்கள் நிறைய. அதாவது இந்த படம் புதுசா இருக்கணும் எல்லாருமே விழுந்து விழுந்து பாராட்டிட்டான். அதாவது லாஜிக்லாம் மறந்துட்டான். லாஜிக் இல்லாத ஒரு படம்ங்கிறது மறந்துட்டு நம்மள மாதிரி புதுசா சிந்திக்கணும்ல. அப்படி சிந்திக்காம இப்ப 2வது நாள் கொஞ்சம் வசூல் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயம், ராதிகாவுக்கான ஓப்பனிங் கம்மி. நீங்க ராதிகா வந்து ஒரு ரேவதி மாதிரியோ நதியா மாதிரியோ ஒரு ஓப்பனிங் உள்ளவங்க இல்ல. ஏன்னா அந்த கிழவி முகத்தை பாக்குறதுக்கு ஏன் வருவான்? இப்போ இளைஞர்கள் தான் படத்துக்கு அதிகமா வர்றான், காலேஜ் பசங்க தான் வர்றான். அவன் எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இருக்கான், கையில செல்போன் வச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த கிழவி போய் ஏன் பார்க்க வருவான்? ஸோ சினிமா பார்க்க வருகிறவர்கள் இந்த மாதிரியான கதைகளை விரும்புறாங்களா அப்படிங்கிறது இல்லை. அதனால சென்னையில பல தியேட்டர்ல வந்து பெரிய அளவு எந்த இதுவுமே ஃபுல் ஆகலை. நான் நிறைய தியேட்டர்ல போய் பார்த்தேன், விசாரணை பண்ண பெருசா இல்லை. சிவகார்த்திகேயன் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அப்போ இதுல என்ன இருக்கு சார்? அதாவது இந்த கதை அவருக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து வித்தியாசமான கதைங்கிறனால அவருக்கு பிடிச்சிக்கலாம். 2வது சேவன் படத்துக்கு இதே டைரக்டர் தான் கதை திரைக்கு அவசியம் எழுதுறாரு. அதனால சேவனுக்கு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால இந்த படத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதாவது எப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ் ஆல் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி படம் நல்லா இருக்கு, வசூல் இல்லை. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பேர் எடுக்கும், நல்ல படம் எடுத்தாருன்ட்டு, ஆனா ரெவன்யூ வராது. ராதிகா நல்லா நடிச்சுக்காங்கன்னு பேர் வரும், ஆனா தியேட்டர்ல கலெக்ஷன் இருக்காது. இதான் உண்மை. சோ நீங்க சொல்லி முடிச்ச உடனே படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு, பார்க்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கு. இல்ல படம் பாருங்க, பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஏன்னா ஒரு முறை பாருங்க, நான் சொன்னது சரியா இல்லையாங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் சொன்னதை அப்படியே நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். படம் பார்த்துட்டு ஆமா அவர் சொன்னது சரிதான். ஒரு 3 மகன்களை வளர்க்க தெரியாத, சரியா வளர்க்க தெரியாத, முட்டாள்களா வளர்த்த ஒரு தாய்க்கு மருமகளுக்கு அறிவை சொல்றதுக்கு யோக்கியதை உண்டா? இதான் என்னுடைய கேள்வி. ஓகே சார்.
ஏன்னா அவங்க மாமியார்ல சார், அப்புறம் எப்படி மருமகளுக்கு போய் அறிவுரை பெருசா நல்ல விதமா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்களே. இது வேறையா? இது உங்களுடைய அனுபவமா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரா தாய் கிழவியை பத்தின ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.